நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் ஆன 3வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, ரீஜியன் வைஸ் எவ்வளோ கலெக்ஷன் குடுத்துருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலீஸ் ஆன 3வது நாள் தமிழ்நாட்டில மட்டும் பார்த்தீங்கன்னா 21.59 க்ரோரும், டோட்டலா பார்த்தீங்கன்னா 3 டேஸில் 54 க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ 3 நாளில் பார்த்தீங்கன்னா 50 கோடி கலெக்ஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கு சூர்யா கரியர்லேயே. ஸோ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால பார்த்தீங்கன்னா 3வது நாள் 5.53 க்ரோரும், டோட்டலா பார்த்தீங்கன்னா 14 க்ரோர் கிட்ட கலெக்ஷனை குடுத்துருக்கு. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நேற்று 4.32 க்ரோரும், டோட்டலா பார்த்தீங்கன்னா 10 க்ரோர் கலெக்ஷன். அதாவது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா 3 ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 10 க்ரோர் கலெக்ஷனை தாண்டி இருக்கு. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 3வது நாள் 2.63 க்ரோர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7.90 க்ரோர் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தான் ஹிந்தி பில்டில் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 72 லட்சமும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,70,00,000 கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 18,22,00,000, டோட்டலாக 44,32,00,000 கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக நேற்று டே 3 மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 53 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 நாள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 130 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்குங்க இந்த கருப்பு படம். ஸோ 3 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராசர் மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஆகியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹையஸ்ட் கிராசர்னா அது சிங்கம் 2 தான். அந்த படம் பார்த்தீங்கன்னா 120 க்ரோர்ஸ்க்கும் அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த படம் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த கருப்பு படம் எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை செட் பண்ண போதுன்னு இந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் பார்த்தீங்கன்னா 250 300 கோடி கலெக்ஷன் கொடுக்குதான்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தோட கலெக்ஷனை பற்றி? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.